மூவிஸ் அண்ட் அஸ்பெக்ட்ஸ்க்கு இன்னைக்கு என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா முதராத்திரின்ற ஃபிலிம் தான். இது வந்து ரிஷிகாந்தும் அனிஷ்மாவும் நடிச்ச ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரிஷிகாந்த் வந்து நிறைய படத்துல வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர், வில்லன் கேரக்டர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லீட் ஆக்டரா பண்றாரு. அண்ட் சிறை மூவில பண்ண அனிஷ்மா வந்து அவங்களை பேரா பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ராஜா கருப்பசாமி டெபுட்டன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படம் வந்து இந்த வீக் வந்து ரியோவோட ராமன் லீலா கூட ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலா நான் அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போயிருந்தேன். பட் இப்போ ரிவ்யூ பண்றதுனால எல்லா ஃபிலிமும் பார்க்குறேன். அது மாதிரி கொஞ்சம் செலக்டிவா தான் ஃபிலிம்ஸ் பார்ப்பேன். ஸோ வந்து திரும்பி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு போயிருந்தேன். ஒரு பெருசா இந்த படம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஃபீல் இல்லாம நார்மலா தான் போய் உட்கார்ந்தேன். பட் ஆக்சுவலா வந்து படம் ஆரம்பிச்சவன பாக்கியராஜ் சாரோட ஸ்லைடு ஒன்று போட்டாங்க, என்னோட ஆசான் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு படத்து மேல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ வந்து பாக்கியராஜ் சார் படங்க மாதிரி ஒரு ஃபேமிலியை மையமா வச்சு ஒரு நகைச்சுவையோட சென்டிமெண்டோட எல்லாம் கலந்த ஒரு அந்த காலத்து பாக்கியராஜ் சார் படம் மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கும் வந்துருச்சு. அண்ட் படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா வந்து ரிஷிகாந்தும் அனிஷ்மாவும் வந்து ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணத்துல விருப்பம் இல்லாமல் இவங்க அனிஷ்மா வேற ஒருத்தவனை லவ் பண்ணி அவங்க கூட ஓடி போகிறது சுச்சுவேஷன்ல, அதே மாதிரி ரிஷிகாந்த் வந்து ஃபாரின்லேருந்து அப்போதான் கல்யாணத்தை அப்போதான் அவரை வந்து கூட்டிட்டு வராங்க. வந்து இங்கே வந்து தான் சொல்றாங்க உனக்கு கல்யாணம். ஏன்னா இவருமே வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லவ் ஃபெயிலியரால பாதிக்கப்பட்டவர். ஸோ அதனால வந்து கல்யாண லைஃப்னால இவருக்கும் வந்து ஒரு இஷ்டம் இல்லாம தான் வராரு. ஸோ இங்கே வந்துட்டு அப்புறமா அவரை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அனிஷ்மாவையும் கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ கம்பல்ஷனோட நடக்கிற இந்த கல்யாணம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு காமெடி கலாட்டா தான் இந்த கதை. அண்ட் இவங்க வந்து அதுக்கப்புறம் ஓடி போய் அவங்க லவர் கூட சேர்ந்தாங்களா, இல்லை இவங்க ரெண்டு பேருமே வந்து மனசு மாதிரி ஒன்றா வாழ்ந்தாங்களா அப்படின்றது தான். இதை வந்து எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு காமெடியா ஒரு சென்டிமெண்ட் எல்லாமே கரெக்டாக வச்சு ஒரு பாக்கியராஜ் சாரோட அந்த ஆசான்னு அந்த சொன்ன குருன்னு சொன்ன அந்த இதுக்கு வந்து ஓரளவு நியாயம் சேர்த்திருக்காருன்னு தான் சொல்லுவோம் ராஜா கருப்பசாமி. அண்ட் கதையா வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையாவே இருந்துச்சு. கதை எப்படின்னா கல்யாணம் காலையில ஆரம்பிச்சு அந்த முதராத்திரி அந்த டைட்டில் வருது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த முதராத்திரியை தாண்டுற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாள்ல தான் கதை நடக்கிற மாதிரி இருக்கும். அதுல எந்த அளவு வந்து அவரை நம்மளை என்கேஜ் பண்ண முடியுமோ அதுக்கு அந்த அளவு என்கேஜ் பண்ணி ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா எழுதியிருக்காரு. கதைக்கு 8 மார்க்ஸ் தரலாம், ஸ்க்ரீன் பிளேக்கும் 8 மார்க்ஸ் தரலாம். ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து 9 மார்க்ஸே தரலாம். பட் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அளவு காமெடி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு, அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லாவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு, காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து 1-2 இடங்கள்ல காமெடி கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. பட் ஓவராலா ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஸோ வந்து அதுக்கு 8 மார்க்ஸ். அண்ட் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஷிகாந்த் ஆகட்டும் அனிஷ்மா ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் தமிழ் சினிமாவில் வந்து நல்லா நடிக்கவும் தெரிஞ்சு அழகாகவும் இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸில் வந்து அனிஷ்மா ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரலாம், ஏன்னா நல்லாவும் நடிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் மியூசிக் வந்து பரத் சங்கர் பண்ணியிருக்காரு. ஒரு ரூரல் பேஸ்டு காமெடி ஃபிலிம்க்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதுக்கும் 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் இந்த படத்தில் பெருசாக மைனஸ்ன்னு எதுவும் இல்லை. ஒரு ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் இந்த படத்துக்கு போனோம். அப்படி இருக்கிறப்ப இந்த படத்தில் எதுவுமே குறையா தெரில. மேபி நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் காமெடி நல்லா இருந்தால் இன்னுமே ஒரு ஹோல்சமான ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும். ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து நான் 80 மார்க்ஸ் தரேன். எப்போ அந்த பழைய காலத்தில் பாக்கியராஜ் சார் ஃபிலிம்ஸ் மாதிரி ஒரு குடும்ப கலாட்டாவோட அந்த மாதிரி இருக்கிற ஃபிலிம்ஸ்லாம் இப்போ அவ்வளோ வரதில்லை. வந்தாலும் வந்து ரொம்ப ஃபீல் குட் மாதிரி வரும். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் குட்டாக வச்சுருப்பாங்க. கடைசியில் சென்டிமெண்ட்டை போட்டு புழிஞ்சு அந்த மாதிரிலாம் வரும். பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி ஜோன்லேயே இருக்கும், அந்த பழைய பாக்கியராஜ் சார் படம் ஜோன்லேயே இருக்கும். ஸோ இந்த ஜென்சி காலத்தில் ஒரு பாக்கியராஜ் சார் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ 80 மார்க்ஸ். இந்த படம் வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக்லாம் வந்து தியேட்டர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா வந்து 2 பெரிய தமிழ் படங்கள் வருது, கவிந்தும் அப்புறம் ஒன்ஸ் மோர்னு ஒரு படம் வருது, டாக்ஸிக் இந்த வாரம் வருது. ஸோ முடிஞ்ச அளவு இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே ஓணம் லீவு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த படம் பார்க்கணும், ஒரு நல்ல படம் தியேட்டரில் பார்க்கணும்னா கண்டிப்பாக முதராத்திரி போய் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான காமெடியான எல்லாம் கலந்த ஒரு ஃபேமிலி ட்ராமா பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பாய்.